வணக்கம். ஈசிஆர்லேருந்து உங்கள் சதீஷுங்க. பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ஏக்கரில் ஒரு ஃபார்ம் லேண்ட் ஒன்று பார்க்க போகிறோம். அந்த ஃபார்ம் லேண்டுக்கு வர தார் ரோடு தாங்க. நல்ல 30 அடி அகலமான தார் ரோடு இது. வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை உள்ளே போய் பார்க்கலாம். இதாங்க நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி. பார்த்திங்கன்னா இதுதான். பார்த்திங்கன்னா ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100 அடிக்கிட்ட நமக்கு ஃப்ரண்டேஜ் வருங்க. நல்ல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. வாங்க கிட்ட போயிட்டு நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். இதுதாங்க நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தேக்கு மரங்கள் தான் அதில் ஃபுல்லாகவே இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100-120 மரம் கிட்ட தேக்கு மரம் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கிணறு ஒன்று இருக்குங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா போர்வெல்லாம் இல்லை, கிணறு ஒன்று இருக்குது, பழைய கிணறு ஒன்று. இபி கனெக்ஷன்லாம் நம்ம தான் வாங்க வேண்டியது இருக்குது. இபி கனெக்ஷன் இல்லை இதில். நல்ல ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குங்க. இதில் இருக்கிற இந்த தேக்கு மரங்களை நம்ம வெட்டினாவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 லட்ச ரூபா கிட்ட நமக்கு ஒரு இன்கம் வருங்க. இதில் ஃபுல்லாகவே தேக்கு மரங்கள், நல்ல பெரிய பெரிய மரம்லாம் இருக்குது. இந்த மரங்களை நம்ம அழகாக டெவலப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்படிலாம் எடுக்கிறதெல்லாம் எடுத்துட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு மாமரம், தென்னை மரம் இது போல் மரங்கள் வைக்கிறதுனால வைக்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குது. பட் ஆனால் போர் போட்டாலும் நமக்கு நல்ல தண்ணி சூப்பராக வருங்க. தண்ணி நல்லா ஒரு 30 அடி 40 அடி நல்லா இருக்கும் தண்ணி இந்த ஏரியா. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஈசிஆர் இடக்கழி நாடு நியரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இடக்கழி நாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேலுக்கு வந்துருக்குங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி. ஃபுல்லாக பாருங்கள் தேக்கு மரங்கள் தான் ஃபுல்லாகவே இருக்குது. நல்ல ஒரு ஸ்கொயராக இருக்கும் ப்ராப்பர்ட்டி. பார்த்திங்கன்னா டோட்டலாக 1 ஏக்கர் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாகவே தேக்கு மரங்கள்லாம் பெரிய பெரிய மரம் தான் எல்லாமே. இன்னும் ஒரு 1 இயர் போச்சுன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் கட் பண்ணலாம் நம்ம. இதுலேருந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 லட்ச ரூபா இதை வெட்டினா நமக்கு ஒரு அமௌண்ட் வருங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டோடைய விலை 50,000 ரூபா சொல்கிறாங்க, பேசலாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் 50 லட்ச ரூபா. நம்ம இதில் இருக்கிற இந்த தேக்கு மரங்கள் போனாவே மீதி நமக்கு வந்து கொடுக்க வேண்டியதே கிட்டத்தட்ட ஒரு 30 லட்ச ரூபா தான் வருங்க. அதுபோல் இந்த மரங்களோட நமக்கு சேர்த்து சேல் பண்ணிடுறாங்க. வாங்க நம்ம அந்த கிணறை பார்க்கலாம். வாங்க. இதாங்க அந்த கிணறு. நம்ம கிணறு சொன்னோம் பாருங்கள். இந்த கிணறு பார்த்திங்கன்னா இதுதான். இந்த சின்ன கிணறு தான். தண்ணி இருக்குது, கொஞ்சம் கிளியர் பண்ணாமல் இருக்குது. ஃபுல்லாக கொஞ்சம் டஸ்ட்டு ஓவராக இருக்குது. தேவைப்பட்டால் நம்ம கிணறு யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே போர்வெல் போட்டால் சூப்பராக இருக்கும் தண்ணி. ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 85 கிலோமீட்டர் வருங்க. பாண்டிச்சேரி பார்த்திங்கன்னா ஒரு 55 கிலோமீட்டர் வரும். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.